இந்தியாவை நீக்கிய ஸ்விஸ், பின்னணியில் திமுக எம்பி கனிமொழி அண்ட் மேகி விவகாரம். தங்களின் விருப்ப நாடுகள் பட்டியலில் இருந்து இந்தியாவை சுவிட்சர்லாந்து நீக்கியுள்ளதால் அங்கு உள்ள இந்திய நிறுவனங்கள் கூடுதலாக அந்நாட்டிற்கு வரி செலுத்தும் கட்டாயத்திற்கு ஆளாகியுள்ளன. சுவிட்சர்லாந்து நாட்டின் சட்ட விதிமுறைகளின்படி அந்நாட்டில் வணிகம் செய்கின்ற பிற நாட்டு நிறுவனங்கள் 10% வரியை செலுத்த வேண்டும். அதே சமயத்தில் சுவிட்சர்லாந்து நாட்டின் விருப்ப பட்டியலில் உள்ள நாடுகள் 5% வரியை மற்றும் செலுத்தினால் போதும் என்ற நிலை உள்ளது. இந்த நிலையில் தனது விருப்ப பட்டியலில் இருந்து இந்தியாவை சுவிட்சர்லாந்து நாடு நீக்கியுள்ளது. இதற்கு பின்னணியில் சுவிட்சர்லாந்து நாட்டின் மிகப்பெரிய வணிக நிறுவனமான நெஸ்லே நிறுவனம் இருப்பது தெரியவந்துள்ளது. நெஸ்லே நிறுவனத்தின் மேகி நூடல்ஸில் அனுமதிக்கப்பட்ட அளவை விட அதிக அளவு ரசாயனம் கலந்திருப்பதாக புகார்கள் எழுந்ததால் கடந்த 2015ஆம் ஆண்டு இந்தியாவில் மேகி நூடல்ஸுக்கு தடை விதிக்கப்பட்டது. தங்களின் நிறுவனத்தின் மீதான புகார்களுக்கு மறுப்பு தெரிவித்த நெஸ்லே நிறுவனம் அதிகப்படியான ரசாயனம் கலக்கவில்லை என்று மத்திய அரசுக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தது. இந்த வழக்கு நீண்ட காலமாக நடந்து வந்த நிலையில் கடந்த 2022ஆம் ஆண்டு மத்திய அரசின் முடிவு சரியானதுதான் என்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்தது. இதன் காரணமாக இந்தியாவை பழிவாங்க சுவிட்சர்லாந்து நாடு இந்த நடவடிக்கையை எடுத்துள்ளதாக சொல்லப்படுகிறது. இந்த நிலையில் கடந்த 13ஆம் தேதி நாடாளுமன்ற மக்களவை திமுக எம்பி கனிமொழி நெஸ்லே நிறுவனத்தின் மீது புகார் ஒன்றை தெரிவித்திருந்தார். அதில் இந்தியாவில் பச்சிளம் குழந்தைகளுக்கான உணவாக விற்பனை செய்யப்படும் நெஸ்லே நிறுவனத்தின் ஒரு கரண்டி மாவில் 2.7 கிராம் சர்க்கரை இருப்பதாகவும், இதுவே இங்கிலாந்து மற்றும் ஜெர்மனி நாடுகளில் இதே நெஸ்லே நிறுவனத்தின் செர்லாக்கில் சர்க்கரை சேர்க்கப்படாமல் விற்பனை செய்யப்படுவதாகவும் சுவிட்சர்லாந்து நாட்டைச் சேர்ந்த ஒரு தொண்டன் நிறுவனம் தனது அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளதாக சுட்டிக்காட்டியுள்ளார். மேலும் ஒரு கரண்டி செர்லாக் மாவில் 2.7 கிராம் சர்க்கரை இருப்பதால் இளம் வயதில் குழந்தைகள் உடல் பருமன் உள்ளிட்ட நாள்பட்ட நோய்களுக்கு ஆளாவார்கள். உலக சுகாதார நிறுவனமே 2 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு சர்க்கரை உணவில் சேர்க்கக்கூடாது என்று அறிவுறுத்தலை தெரிவித்துள்ள நிலையில் நெஸ்லே நிறுவனம் இந்தியாவில் இதனை நடைமுறைப்படுத்த தவறியுள்ளது. எனவே குழந்தைகளுக்கான உணவுப் பொருட்களில் சேர்க்கப்படும் சர்க்கரை அளவை கட்டுப்படுத்த மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும், குழந்தைகளுக்கான உணவு பாதுகாப்பு தரநிலையை நிர்ணயம் செய்ய வேண்டும் என்றும் நாடாளுமன்ற மக்களவையில் திமுக எம்பி கனிமொழி வலியுறுத்தி பேசியிருந்தார். இப்படி அடுத்தடுத்து நெஸ்லே நிறுவனத்தின் மீது புகார்கள் எழுந்துள்ள நிலையில் சுவிட்சர்லாந்து நாடு இந்த நடவடிக்கையை மேற்கொண்டிருக்கலாம் என்று சொல்லப்படுகிறது.